ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெமடியில் உள்ள ஹேர் க்ரோத் ஆயிலை தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதனால் ஹேர் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயிலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆயிலை தொடர்ந்து பயன்படுத்துங்க. இதனால் முடி உதிர்வுங்கிற பிரச்சனையே இருக்காது. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த சீக்ரெட் ரெசிபிக்கு முதல்ல வேப்பில்லையை எடுத்திருக்கேன். வேப்பில்லையை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேப்பில்லையில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது முடி உதிர்வை குறைக்குது. உங்கள் உச்சந்தலையில் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேப்பில்லை பேஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ ஆலுவேராவை எடுத்துக்கிடலாம். இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேப்பில்லை மற்றும் கற்றாழை அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். கற்றாழையில் புரோட்டியோலைட்டிக் என்சைம் இருக்குது. இது முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிடலாம். இது மேலே ஒரு பவுலை வச்சிடலாம். இந்த பவுலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் செக்கில் ஆட்டி வச்ச தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். இப்போ டபுள் ப்ராசஸ் மெத்தடில் ஹீட் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு விளக்கெண்ணெயை சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறதுல பாதி அளவு விளக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சூடான பிறகு வேப்பில்லை பேஸ்ட்டை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் வேப்பில்லை பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். இப்போ ஆலுவேரா ஜெல்லை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் 10 இருந்து 15 நிமிஷம் வரைய சூடுபடுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதால முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இது pH லெவலை பேலன்ஸ் பண்ணும். முடி உதிருங்கிற பிரச்சனையே இருக்காது. இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால எவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறத சொல்லவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் சூடான பிறகு இந்த ஆயில் கலர் க்ரீனிஷ் கலரில் மாறிடுச்சு. இப்போ ஆலுவேரா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ ஆயில் தயாராகிடுச்சு. இது கூலாக விட்டுறலாம். இது நல்லா கூலான பிறகு இந்த ஆயிலை வடிகட்டிக்கிடலாம். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் அப்ளை பண்ணி 7 இருந்து 8 நிமிஷம் வரைய உங்கள் உச்சந்தலையில் மசாஜ் பண்ணுங்கள். இந்த ஆயிலை உங்கள் முடியோட நுனி வரைய ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணி 1 hour வரைய விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து ஹெர்பல் ஷாம்புவை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை டெய்லியும் ஒரு 1 month வரைய ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நீளமான அடர்த்தியான முடி நிச்சயமாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.